அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இன்னைக்கு நாம ஃபோட்டோஷாப்பில் எப்படி நம்மளோட ஓன் சைனை ஒரு ப்ரஷ் டூலாக மாற்றி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஃபோட்டோஷாப் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சைனை ஒரு பேப்பரில் போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து ஒரு பிளைன் பேப்பரில் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை சிஸ்டமில் ஏற்றி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இதை ஃபோட்டோஷாப் ஃபைலில் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். இப்படி தென் இதை நாங்கள் நார்மல் லேயராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். லேயர் நேம் 0 செலக்ட் போங்க. கலர் ரேஞ்ச் இதில் நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இது இப்போ நமக்கு என்ன கலர் தேவை அதை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஷேடோவில் போய் அந்த ஃபஸினஸ் அண்ட் ரேஞ்ச் அப்படின்னு 2 இருக்கும். ரெண்டையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ பிளைன் பேப்பராக இருக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு ரஃப் வேறு ஏதாவது நிறையா கலர்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஃபில்டர் பண்ணுறது. கலர் ஃபில்டரிங் தான், வேறு எது இல்லை. ஸோ இப்போ நம்ம தேவையான அளவுக்கு வச்சுட்டு இப்போ ரேஞ்ச் ஓகே, ஃபஸினஸ் ஃபைன் போதும். இப்போ ஒயிட் கலர் இருக்கிற ஏரியா தான் செலக்டட் ஏரியா, ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஒயிட் கலர் அது வந்துடுச்சு. இப்போ புது லேயராக ஓப்பன் பண்ணணும். Ctrl+J ஒரு புது லேயர் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போது அது அன்வான்ட் ஏரியா, அதை அழிச்சிடலாம். இப்போ எம்டி கப் அப்படின்னு பென் எழுதின ஸ்கிரிப்ட் மட்டும் இப்போ ஒரு புது லேயராக இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு தனியாக லேயர் தான், வேறு எந்த லேயரும் லிங்க் ஆகலை. ஸோ இப்போ இந்த லேயருக்கு எப்படி எடிட் பண்ணணும்னா, எடிட் போகணும். எடிட்டில் டிஃபைன் ப்ரஷ் ப்ரீசெட்னு இருக்கும். அதில் போய் அந்த ப்ரஷ்ஷுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். பேர் கொடுத்துங்க எம்டி கப். அவ்வளோதான். இப்போ நீங்கள் அந்த ஸ்கிரிப்டை இப்போ ஒரு ப்ரஷ் டூலாக மாறிடுச்சு. இது நீங்கள் எங்கே வேணும் யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் 1 கிளிக், அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி உங்கள் சைன் நீங்கள் ஸ்கேன் வச்சுக்கிட்டா நீங்கள் எங்கே வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வேறு இமேஜில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எப்போ போல் இந்த ப்ரஷ்ஷோட சைஸு எல்லாமே நீங்கள் ரெடியூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆஸ் யூஸ்வல் எல்லா ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம். எம்டி கப் கலரும் சேஞ்ச் பண்ணலாம். 1 கிளிக், டச் இட். எவ்வளோ சிம்பிளாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஷாப்பில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.